அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஸ்டீஃபன் வந்து அதை எஃப்பை வந்து வீன்னு தான் இது பண்ணுவாங்க தமிழில். அதுக்காக அது ஒரு சின்ன ஒரு ரூல். ஆமாம், ஸ்டீஃபன். இப்போ நம்ம ஸ்டீஃபன்னு தமிழில் எழுத முடியாது. எஃப்க்கு தமிழில் சவுண்டே கிடையாது. அதனால் தமிழில் ப்ளோசிவ்ஸ் தான் இருக்குது, பி இருக்குது, எஃப் கிடையாது தமிழில். அதனால் அதுக்கு வந்து வி தான் போடுவாங்க. ஸ்டீஃபன் அப்படின்னா ஸ்டேவான் அப்படின்னு போடுறாங்க. எஃப் சவுண்டு வந்துச்சுன்னா வி போடுவாங்க. வி தான் அந்த எஃப்பாக மாறி இருக்குது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. எப்படி லாங்குவேஜஸ் மாறிட்டு வருது, மார்ஃபாலஜி. இன்றைக்கி என்ன டைட்டில்னா ஸ்லிப் ஸ்லைடிங் அவே. அப்படின்னா வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி போகிறது. இறைவனுடைய வழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளக்கம் இருக்கும். திடீர்னு ஷார்ப் ரைட் அப்படின்னு சொல்லி மேப்பில் சொல்லும். அந்த மாதிரிலாம் யாரும் தேவனை விட்டு டக்குன்னு திரும்பி அவருடைய வழியில் போகிறதில்ல. எப்பயுமே இந்த ஸ்கீமர் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆண்டவருடைய வழிகளிலிருந்து போகும். இது சரிதானங்க, ஒன்றும் தப்பு இல்லையே, இது சரிதானங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியும். கடைசி பார்த்தா இந்த பிரிட்ஜிலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கீப் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கீப் ரைட்டுன்னு சொல்கிற இடத்துல லெஃப்ட் ஓரத்துலேயே போகிறோம்னு வச்சுக்க, டக்குன்னு பாலத்தில் ஏறிடும், நம்ம பாலத்துக்கு கீழே போயிடும். திரும்ப பாலத்துக்கு கீழே போய் சுற்றி வர்றதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆகிடும். அப்போ கீப் த ரைட் லேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒரே ரோடு தானே இருக்குது, 4 லேனில் எந்த லேனில் போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்கே டீவியேஷன் ஆகுதுன்னு தெரியவே தெரியாது. தெரியறதுக்கு வந்து 1 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா அப்படியே மேப்பு விலகி போயிட்டுருக்கோம். என்ன சொல்லும், டேக் யூ டர்ன் அப்படின்னு சொல்லும். அப்புறம் அந்த பாலம் கடைசி போய் யூ டர்ன் அடித்து திரும்ப இங்கே வந்து 2 கிலோமீட்டர் போய் திரும்ப யூ டர்ன் அடித்து வரக்குள்ளே நம்முடைய வழி தாறுமாறாக போயிடும். இது மாதிரி தான் ஸ்லிப் ஸ்லைடிங் அவே. நம்ம வாழ்க்கையில் எப்போ வழிக்கு விழுகிறோன்னு தெரியவே தெரியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவருடைய வசனத்தை படித்து அதை உங்கள் மனசில் வச்சுக்கலைன்னா யார் வேணால் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். உங்களை ஏமாத்தினே ஒரு பெரிய கொள்ளைக்கூட்ட குரூப் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி மனிதர்கள் உங்களிடத்தில் எதுக்கு பழகுவாங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான், உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வம். இதை 2 தவிர எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு, கவர்ந்து கொள்வதற்கு, திருடி கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ அதை செய்வாங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே வந்து நிற்பாங்க. இது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இது. ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது இதிலெல்லாம் தப்பிச்சிருவீங்க. ஆண்டவரே, நான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும்? இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் யார், உக்ரானக்காரன் அப்படின்னு போட்டிருக்கோம் பைபிளில். உக்ரானக்காரன்னா தமிழில் என்ன, நடப்பு மேலாளர், நடப்பு கணக்கில் மேனேஜர், அதான் உக்ரானக்காரன். அவர் என்ன பண்ணுறார், ஓனருடைய சொத்துக்களை பராமரிக்கிறார், மேனேஜ் பண்ணுறார். ஓனருடைய சொத்து இவருடைய சொத்து கிடையாது. ஓனருடைய சொத்தை எப்படி யார் யார் கொடுக்கணுமோ கணக்கு எழுதி வச்சு கரெக்டாக இருக்கணும். இந்த வேலை தான் நமக்கு. நம்ம கொடுத்துருக்க ஆசீர்வாதம் எல்லாம் இறைவனுடையது. வானமும் பூமியும் கர்த்தருடையது. இதிலே நமக்கு அனுபவிக்கிற கொடுத்துருக்காரு. இந்த அனுபவிப்பதை நீ யாருக்கு கொடுக்கணும் என்பதில் நீங்கள் கணக்கு விவரமாக இருக்கணும். கேட்குறவனுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஓனர்கிட்ட கேட்க வேணாமா? ஓனர் சில ரூல்ஸ் போட்டிருக்காரு, இந்த ரூல்ஸ் படி இவங்களுக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி உங்கள் சௌகரியத்துக்கு பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அது முறையில்லை. அவர் திரும்ப வரும்போது அந்த உக்ரானக்காரனை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து சிறையிலே போடுவார்னு இயேசு சொல்லியிருக்காரு. உங்களெல்லாம் மேனேஜராக வச்சுருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு பயந்து நடக்கும்போது நீங்கள் ஏமாந்து போகவே மாட்டீங்க. சார் ரூல்ஸ் அப்படி இல்லை சார், எங்கள் கம்பெனிலேருந்து பணம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, அதை எங்கள் டீம் வெரிஃபை பண்ணோம், வெரிஃபை பண்ணிவிட்டு தான் கொடுப்பாங்க சார். எடுத்தோடனே அப்படி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட வாய்ப்பு இல்லை சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ as per the ரூல் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் விலகி போக மாட்டீங்க. The sin of Israel was apostasy. இஸ்ரேலியர்களுடைய பாவம் என்ன, எப்போ பார்த்தாலும் இறைவனை விட்டு விலகி போகல. ஏடா நேற்று மத்தியானம் தாண்டா உங்களை கூப்பிட்டு வந்தேன்,
பயங்கர ஓங்கிய பயத்தினாலும் அவர் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வராரு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்குறாங்க. இங்கே வந்தவுடனே கண்ணுக்குட்டியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். 40 நாள் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில, மோசே செத்துக்கிட்டான், இந்த கண்ணுக்குட்டியை தான் எங்களுக்கு சாமி, நாங்கள் இதே கும்பிட்றோங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் விட்டு வழி விலகி போக வேண்டியதே எங்களுக்கு வேலை. இது மாதிரி டிபார்ட்டிங் ஃப்ரம் த லிவிங் காட், உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை விட்டு, உங்களோட அன்றாடம் தொடர்பு கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை விட்டு வழி விலகி போகும். இதுதான் ஆண்டவருக்கு வெறியை ஏற்படுத்துது, ஆத்திரமாக வருது, ஆத்திரங்கள் வருகின்றன. Does apostasy means abandoning one's faith and therefore being condemned forever? Apostasy அப்படின்னா ஒருவருடைய விசுவாசத்தை கைவிட்டு விட்டு நித்திய காலமாக நாம் சபிக்கப்படும் நிலைமைக்கு போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை. The children of Israel departed from the living God by refusing God's will for their lives and stubbornly wanted to go their own way back to Egypt. எல்லாருடைய மனதிலும் இருப்பது அதுதான். இன்றைக்கி என்ன வேணும்? நமக்கு பிடிச்சதை நான் செய்யணுங்க. தேவனுடைய சித்தம் அது அவருடைய சித்தமாக இருந்தானே, சொத்தமாக இருந்தால் எனக்கு என்னங்க? நான் சில படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, என்னுடைய மனதின் நிதானத்தின்படி நான் செயல்படுவேன். என்னுடைய விருப்பம் என்னமோ அதுபடி வாழ்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஐ ஹாவ் லிபர்ட்டி, இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். என்ன? பேச்சுரிமை, கருத்துரிமை, இப்படின்னு பல உரிமைகள் இருக்குது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எனக்குன்னு நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. எனக்கு பிடித்த தெய்வத்தை வணங்குவதற்கோ வணங்காமல் இருப்பதற்கோ, எனக்கு பிடித்த கருத்தை சொல்வதற்கோ சொல்லாமல் இருப்பதற்கோ எனக்கு உரிமை உண்டு. இதுதான் பர்சனல் வில். வாட் இஸ் காட்ஸ் வில்? தேவனுடைய விருப்பம் என்றால் என்ன? இதை நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலக பிரகாரமான பிள்ளைகளுக்குள்ள நல்ல வித்தியாசம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தம் என்பது, அதான் இயேசு என்ன சொல்கிறார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் விட்டு அதான் பேதுரு கேட்டான், நேரடியாக நறுக்குன்னு. ஆமாம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடியே வந்துட்டோம், எங்களுக்கு என்ன அப்போது தெருவில் விட்டு போயிடுவீங்களா? இந்த விவேக் ஒரு ஜோக்கில் சொல்லுவான்ல, இது வரைக்கும் எல்லாருக்கும் என்னடா பண்ணியிருக்கேன், நீ பண்ணலை, உங்களுக்கு அதான் பண்ணல, அந்த மாதிரி உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுக்குறேன். நீங்கள் போய் எங்கேயும் தவிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? என் நிமித்தமாக தன்னுடைய சகோதரியாவது பிள்ளைகளையாவது பெற்றாரையாவது இழந்தவன் இன்மையிலே நூறத்தனிமையாக பெற்றுக்கொள்வான். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக விரும்புகிறார். தோல்வி அடைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. அதற்கு நீங்கள் இந்த ரூல்ஸை கடைபிடிங்க. ஒரு எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் என்ன பண்ணணும்? நைட்டு மகளும் கஷ்டப்பட்டு படிக்கணும். 2 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க. கூட இருக்க 10 பேர் என்ன பண்ணுவாங்க? உழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெயிக்க முடியுமா? உங்கள் வகுப்புலேயே பாருங்கள், நம்முடைய சுற்றி எல்லாமே நடக்குது, நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு 15 பேர் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, அரட்டை அடிச்சுக்கிட்டு. எந்த படிப்பு சொன்னாலும் படிக்க மாட்டாங்க. போங்க மிஸ், வேறு வேலை இல்லை அப்படின்னு போவாங்க. அவங்க மார்க் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க, சாதாரண ஏதோ ஒரு நிலைக்கும் போவாங்க. எப்பயும் கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி படித்து கொண்டிருக்க எங்கே போகிறாங்க? ஒரு உயர்நிலைக்கு தன்னை போல் போகிறாங்க, தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்கிறார்கள். அதே மாதிரி தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது நமக்கு நெருக்கடி இருக்கும். என்னடா இது, அங்கிட்டு போகக்கூடாதுங்கிறா, இங்கிட்டு போகக்கூடாதுங்கிறா. ஒரு ஞாயிற்றுக்கிழமையான நல்லா நைட்டு சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக காலையில் 10 மணிக்கு எந்திக்கலான்னு பார்த்தா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சி ஜெபம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போக சொல்கிறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதி இல்லையா எங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். பைபிள் படிங்கிறான், இதெல்லாம் எவங்க படிக்கிறான்? ஜெபம் பண்ணுங்கிறான். இதெல்லாம் ஜெபம் பண்ணி பைபிள் படித்தாதான் நம்ம உருப்பட முடியுமா? ஏற்கனவே பைபிள் படித்து ஜெபம் பண்ணாதவங்களாம் உருப்படலையா? என்னங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இந்த மாதிரி உங்களை நீங்கள் அடக்கி ஒடுக்கி வரும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அப்போ the children of Israel departed from the living God by refusing to God's will for their lives and stubbornly wanting to go their own will back to Egypt. நம்முடைய இஷ்டப்படி நடந்து தேவனை விட்டு வழி விலகி போனார்கள்.
God did not permit them to return to Egypt. Rather, He disciplined them in the wilderness. உடனே சரி போய் தொலைங்க, எகிப்துக்கு தான் நீங்கள் போகணுமா, போங்கன்னு விட்டார் ஆண்டவர். என்ன பண்ணார்? இங்கேயே சுற்று 40 வருஷம், அப்போ தான் அவனுக்கு அறிவு வரும். இங்கேயே உன்னுடைய கஷ்டத்திலே உழண்டு கொண்டு இருப்பார். 3 நாட்களில் கானான் தேசத்துக்கு வந்திருக்கலாம். என்ன பண்ணான்? சுற்றிக்கிட்டே கிடக்கான். அங்கே கசப்பான தண்ணீருங்கிறான், தேள் கடிக்குது, பாம்பு கடிக்குது, கொப்பளமாக வருது, நோய் வருது, இப்படி ஏகப்பட்ட சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். எதுக்கு? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ நடக்கலைன்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போக முடியாது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டவர்கிறார். அவர் தான் திட்டம் பண்ணின இடத்துக்கு உங்களை அழைத்து செல்வதற்காக. இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கெல்லாம் பிடிக்கல, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஆண்டவர் அதுக்காக விட மாட்டார். செவிட்ட சேர்த்து ஒரு அப்பயே இங்கே வா, சுற்றிட்டு கடை, இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க விடுவார். ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதுக்கு நீங்கள் ஒப்பு வைக்காமல் போனீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம அதன் பலனை அடையாமல் மறுபடியும் நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு நம்முடைய சித்தத்திற்கு போக மாட்டோம். ஆனால் வேறு இடத்துல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ட்ரூ பிலீவர்ஸ் ஹாவ் அன் ஈட்டர்னல் சால்வேஷன் பிகாஸ் they trust a living Savior who constantly intercedes for them. உண்மையான விசுவாசிகளுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. இம்மையிலும் நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம், மறுமையிலும் காப்பாற்றப்பட்டிருப்போம். 2 விதத்திலேயும் நமக்கு வெற்றி உண்டு. அவர்கள் தேவனோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். who constantly intercedes for them. அவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே தொடர்ந்து வேண்டுதல்களை செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கு சில நேரங்களில் நமக்கு எப்படி ஜெபிக்கணுமே தெரியலையா, அதுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டிக் கொள்கிறார் அப்படின்னு. நேற்று ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பூமியிலே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தம்முடைய மக்களை பரலோக ராஜ்யத்திலே அழைத்து கொண்டு இருப்பதற்காக பரலோக ராஜ்யத்தில் இருக்காராம். மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கான். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் இருந்து தம்முடைய மக்களை அழைத்து கொள்வதற்காக அங்கேயே உட்கார்ந்துருக்காராம். மக்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இங்கே வருவார்னு இங்கேயே உட்காந்துருக்காங்க. என்னடா அவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்னு கிண்டல் பண்ணி ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் இருக்காருன்னு எவன் சொன்னது? அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். உங்கள் மக்களை எல்லாம் கூட்டுட்டு போகிறதுக்காக அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ பிதாவை இயேசு கிறிஸ்து அங்கே போனவுடனே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே நம்முடைய மனதிலே கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாம் மறுத்திக்கிட்டே இருப்பீங்க. உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். அப்போ செத்து போனவெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டுருக்கான். அவனுங்களாம் கூப்பிட்டு வரிசையாக உட்கார வச்சுக்கிட்டா இயேசு இருக்காரு. தவறான புரிந்து கொள்வதனால தவறான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். ஏன் இப்படி தவறான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள்? அதையும் லைக் பண்ணி ஒரு 50,000 பேர் போட்டிருக்கான். எவனுமே பைபிளை படிக்கலைன்னு அர்த்தம். அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டு ஏசு அங்கே உட்காந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இங்கே உட்காந்துருக்க நம்ம ஏசு கிறிஸ்து வரான்னு உட்காந்துருக்கோமா அப்படின்னு கேட்குறான். அப்போ வேத எழுத்துக்களை கல்லாதவர்களாகி இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பரிசேயன் சொல்கிறான். அந்த காலத்தில் லத்தீன், கிரேக்க, எபிரேய மொழிகளில் மட்டும்தான் வேத எழுத்துக்கள் இருக்கும். த காமனர்ஸ் பொதுமக்களுக்கு அது கிடையாது, படிக்கவே கிடையாது, படிக்கவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். படித்தா வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவான் அந்த மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வேத எழுத்துக்களை ஒழுங்காக படிக்கலைன்னா தவறான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இயேசு என்ன பண்ணார்? இறைவன் என்ன பண்ணார்? கஷ்ட காலங்களிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மனம் மாற முடியாது, வாக்குத்தத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி தானே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரமா என்ன சொல்கிறார்? நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய இனத்தையும் விட்டு இந்த பக்கமாக வா, மீண்டும் நான் இங்கே கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் மக்களெல்லாம் அழைச்சிட்டு வரார். அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? உங்கள் அப்பாவுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றின வாரியா இல்லையா? செவிட்ட சேர்த்து ஒரு அப்பா எடுப்பி அழைச்சிட்டு வந்து இங்கே வைக்கிறார். நீ வரமாட்டேன்னு சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன், அதை நான் நிறைவேற்றணும், நீ வான்னு கூப்பிட்டு இழுத்துட்டு வரார்.
அதனால் இவன் வரமாட்டேன் போக மாட்டேன்னு ஆண்டவருடைய வழிகளை விட்டு வெளிவெளிக்கு போனால் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? திரும்ப சரி போ, உனக்கு வர பிடிக்கலையா, போய் அங்கேயே இருந்துக்கலாம் விடலை, வாதைகளினாலே தண்டித்தார். True believers have an eternal salvation because they trust a living Savior who constantly intercedes for them. But this confidence is no excuse for sin. அப்போ நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றதுக்காக நம்ம எந்த பாவம் வேணால், எந்த தீங்கான காரியங்களை வேணால் செய்யலாமா? தீமையெல்லாம் பாவம்தான், நம்ம செய்யலாமா? அதான் ஆண்டவர் நமக்காக வேண்டிகிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாமா? பாவத்தின் சம்பளம் மரணம். But this confidence is no excuse for sin. God disciplines his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறார். ஓவராக சேட்டை பண்ணால் அப்பா என்ன பண்ணுவார்? குச்சி எடுத்து வெளுன்னு வெளுத்து விடுவார். இதேமாரி ஆண்டவரும் உங்களுக்கு கண்டிக்கிறார், உங்களை கண்டித்து வளர்ப்பார். அப்போ தேவனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. Believers who doubt God's word and rebel against him do not miss heaven, but they do miss out the blessings of their inheritance today. அப்போ விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தை சந்தேகப்பட்டு தேவனுக்கு விரோதமாக போகிற விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? இம்மைக்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போகிறார்கள். They do miss out the blessings of their inheritance today and they must suffer the chastening of God. நிச்சயமாக அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தேவனுடைய கண்டனையை அனுபவித்தே ஆகணும். நீங்கள் பாருங்கள், அதனால தான் பவுல் சொல்கிறார், இது நிமித்தமாக தான் உங்களில் அநேகர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள், பலவீனமாக இருக்கிறீர்கள், சிலர் மரித்தும் போயிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் அபாத்திரராக தேவனுடைய சந்நிதியிலே போய் ரசம் குடிக்கிறது. ஆண்கள் போய் குடிக்கிறாங்க, பெண்கள் போய் பந்தியில் ஈடுபட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஐபின்னு தாங்களே நினைத்து கொள்கிறவர்கள் எல்லாரும் முடித்த பிறகு கடைசியில் ஒரு 6 பேர் மட்டும் போய் சாமி கும்பிட்றது. அவங்க மனதில் ஒரு இருமாப்பு, நான் ரொம்ப பெரிய ஆள், இவங்களோடலாம் சேர்ந்து நான் குடிக்க மாட்டேன், நான் தனியாக போய் குடிப்பேன். ஆமாம். அப்புறம் ஒரு டாக்டர் சொல்லிவிட்டார், இதில் நீங்கள் ரசம் குடிக்கிறது தப்பான விஷயம், இதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் உலகத் தோற்றம் முதல் இன்றைக்கு வரைக்கும் வாய்க்குள்ளே போகிறது ஒன்று உங்களை தீட்டுப்படுத்தவே இல்லை. இதான் உண்மையிலே நடக்குது. சுவாசத்தின் வழியாகவோ கண்களின் வழியாகவோ இந்த மியூக்கஸ் மெம்பரைன் வழியாகவோ போய் நிறைய பேருக்கு வந்திருக்கு. என்னாச்சு? இந்த மாதிரி ரசம் குடித்து எவனும் செத்ததாக தெரில. இது ஒன்று. அப்படி ஆண்டவர் அந்த ரசத்தை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அப்புறம் அதில் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? அதில் எதுக்கு நமக்கு நம்பிக்கை தேவை? உன்னுடைய நம்பிக்கை அதில் இல்லைன்னா அதிலேருந்து விலகி போயிடு. அவனை சின்ன கப்பாக வாங்கி ஊற்றி குடிச்சிட்ருக்காங்க. பல வெளிநாடுகள்லாம் எப்படி ஒரே கப்பில் குடிக்க மாட்டாங்க, சின்ன கப்பாக ஒரு ட்ரேயில் வச்சுருப்பாங்க. ஒரு 200 கப்பு இருக்கும், ஆளுக்கு எடுத்து வாயில் ஊற்றிக்கிற வேண்டியது. சபை முறைமையில் எப்படி இருக்குன்னா ஒரே பெரிய கப்பு இருக்கும், அதில் ஒருத்தருக்காக கொடுத்துட்டு வருவாங்க. இது சபை முறைமை. ஆமாம். இன்றைக்கி என்னாச்சு? ஆண்கள் எல்லாம் முதல்ல போய் கர்த்தரின் பந்தியில் பங்கு கொள்கிறாங்க. இவர்கள்லாம் சாதாரண ஆண்கள், இவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, மான ரோசம் வெக்கமும் கிடையாது. அடுத்து சாதாரண பெண்கள் போவாங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது, மான வெக்கம் சூடு சொர்ணையெல்லாம் கிடையாது. அடுத்து பரிசுத்தவான்கள் போவாங்க, ஒரு 5 பேர், இவனுங்களோடலாம் சேர மாட்டாங்க, அவங்க தூய்மையான பரிசுத்தவான்கள். இவங்க இல்லாமல் தனியாக போய் அப்படியே கர்த்தரின் பந்தியில் அபாத்திரமாய் பெருமையோடும் அகந்தையோடும் கர்த்தரின் பந்தியில் பங்கு கொள்ளும்போது என்ன ஆகுன்னு பவுல் சொல்லியிருக்காரு. இதனால தான் அநேக பேர் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, அநேக பேர் பலவீனமாக இருக்கிறீர்கள், அநேகம் பேர் செத்தும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய வழிகளை விட்டு போக மாட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் கூடி வரும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம என்ன செய்கிறோம்? நாம் கூடி வரும்போது நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இதை செய்கிறோம். என்ன நோக்கம்? கர்த்தரின் பந்தியில் பங்கு கொள்வதன் நோக்கம் என்ன? தேவனை நினைவு கூறுவது, அதுதான் நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ரத்தம் சொட்ட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் போய் செத்தார். அந்த இரத்தத்தினாலே நான்
அதானே நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அதுக்கு தான் உங்களை உட்கார வைக்கிறேன். நம்ம கர்த்தரின் பந்தியில் சேர்றதுக்கு முன்னாடி, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் எங்கள் சுய நீதியை நம்பி உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். தேவரீர் எப்பொழுதும் நன்மை செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர் அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம சொல்கிறோம். என்னுடைய பாவத்தை தாழ்மையாக, மனத்தாழ்மையாக, தாழ்மையின் மன்றாட்டுன்னு பேர். தாழ்மையின் மன்றாட்டை சொல்லிவிட்டு அகந்தையோட 3வது பந்தியில் போய் நிற்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உடனே டப்பார்னு மண்டையில் அடிச்சு போ, வரிசையில் போ அப்படின்னா சொல்ல போகிறாரு? உங்களுடைய பாவம் பெருகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அக்கிரமத்தையும் என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம். தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் தீவிர வெறியை கொண்டு இருக்கிறதில்ல. சரி, என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவான். அவர்கள் கிருபையின் காலத்தை கொடுக்கிறார். அவர் திருந்தாத பட்சத்தில் கடைசியில் என்ன ஆகும்? அதற்குரிய கான்சிக்வன்சஸ் இருக்கும். எவ்வளோ அகந்தியும் பெருமையுமாக தான் நீங்கள் நடந்துப்பீங்க பார்த்துக்கிட்டே இருப்பார். நாம் சபையில் இருக்கும்போது அது பரிசுத்தமான ஆலயம். மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். நீ பரிசுத்த ஆலயத்திற்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். அதில் போட்டிருக்கு. நீ மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லிவிடாது. நீ பரிசுத்த ஆலயத்தில் போய் எதுவும் பேசிடாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா ஐயா உட்காந்துருக்காங்க. நம்ம அது அப்பான்னு சொல்கிறோம், பிதான்னு சொல்கிறோம். பெரிய ஐயா இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். அவங்க முன்னாடி நம்ம அகந்தியாக போயிட்டு வந்துட்டு இருந்தால் அவர் பார்ப்பார். என்னடா ஒரு டைப்பாக போகிறான் அன்னு கேட்பார். ஐயர்கிட்ட கூப்பிட்டு, இங்கே வாப்பா, என்ன அவன் ஒரு மாதிரி அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறான், தோள்பேட்டையெல்லாம் மேலே தூக்கிட்டு போகிறான், யார் அவன்? அப்போ என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அமைதியாக எல்லோரும் நிற்பாங்க. ஏன்னா கோபாக்கினை வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். இப்படி தான் தம்முடைய பிள்ளைகளை, அதுக்காக அவர்களை அடித்து நரகத்துக்கு தள்ள போகிறதில்ல. அவர்கள் இம்மையில் கிடைக்கக்கூடிய, அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் இம்மையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அண்ட் தே மஸ்ட் சஃபர் த செஸ்டினிங் ஆஃப் காட். தேவனுடைய கண்டனையை, கண்டிப்பை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாடுங்கள். இதை பார்த்து நான் எச்சரிக்கையை உணர்வடைந்தேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கியில் சொல்கிறான். துன்மார்க்கர் எவ்வளோ வேலையிலே போகிறாங்க. இதை பார்த்து நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். ஐயோ, இந்த பக்கம் இதை நீங்கள் மற்றவர்களை குறை சொல்வதற்காக இந்த குரலை எடுத்துக்கொள்ள விடாது. ஆமாம், அவன் யோக்கியமாக எனக்கு தெரியாதா, நானும் அப்படி தான் போவேன். அப்படி இல்லை. அந்த நேரத்தில் தான் அடுத்தவனை நம்ம குறை சொல்வோம். எப்போ நம்ம ஒருவரை குறை சொல்கிறோம் என்றால், நான் என் இஷ்டப்படி நடப்பேன், யாராவது அவனை என்னை கண்டிச்சான்னு என்ன அர்த்தம்? ஆமாம், அவன் யோக்கியனா, போய் அவனை நிறுத்த சொல்லியா, அப்புறம் பார்ப்போம். இது தவறு. அவர்களை பார்த்து நீங்கள் உணர்வடைந்து ஆண்டவருடைய வழியிலே செல்ல வேண்டும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களிலே விலகி 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 கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதமானவர்களாக போய் நிற்கிறோம். தற்பெருமையினாலே கத்துறான். மீட்டிங்லலாம் பார்த்திங்கன்னா பிசி மெம்பர் மீட்டிங்கு, பிசிசி மீட்டிங்கு, அது மாதிரி இங்கே பிஷப் மீட்டிங்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய கலவரம்லாம் நடக்கும். எதற்காக? ஆண்டவரினுடைய உன்னதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி செய்வாங்க. ஒருத்தன் தவறு செய்வான், 2 பேர் தவறு செய்கிறதுக்குன்னே 2 பேர் இருப்பான். ஆமாம், எப்பயுமே பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே 2 பேர் இருப்பான். சாத்தான் அவனை உள்ளே அனுப்பி விட்டுருப்பான். அவன் பேச பேச இவனு அவனுக்கு எதிராக வந்தால் மொத்தமும் சாத்தானுடைய பிடிக்கு போயிடும். சபையே நடக்காமல் போயிடும். அந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ தேவனுடைய வழிகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 போய் கடைசியில் முற்றிலுமாக தேவனுக்கு எதிரானவர்களாக மாக்கி விடுகிறார்கள். இன்றைக்கி மத்தேயு 28:20 பாருங்க. அண்ட் ஷுவர்லி ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ் டு த வெரி எண்ட் ஆஃப் திஸ் ஏஜ். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, நிச்சயமாக ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்பதுதான். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடியும் தேவனும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்போ என்னென்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா நாள்களிலும், எல்லா நிமிடத்திலும், எல்லா நாளிகையிலும் நம்மளோடு இருக்கிறார்.
நீங்கள் அவரைத்தான் பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பத்தை செய்வதற்காக உங்களுடைய வழிகளை விட்டு மாறி போனீங்கன்னா கடைசியில் தேவனுக்கு விரோதமானவர்களாக போய் நிற்பீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். ஏசாவுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஏசாவுக்கு சேஷ்ட புத்திரபாக இருந்தது. அவருடைய அப்பாட்டேருந்து வர சொத்துக்கள்லாம் வர வேண்டியது. தேவனுடைய அனுகிரகத்தினால் இது கிடைக்கும். என்ன பண்ணாவன், தேவனுடைய ஆசீர்வாதமாவது என்ன போயா ஐக்கவுட்டாவது ஒன்றாவதுன்னு சொன்னான்ல, அது மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டான், கஞ்சியை குடியான்னு குடிச்சிட்டு போயிட்டான். கடைசியில் அவன் மனம் திருந்தி வேதனையோடு தேடியும் கிடைக்கவே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டீங்கன்னா திரும்ப வாங்க முடியாது. ஸ்லிப் ஸ்லைடிங் அவே. நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறீர்களா? நிறுத்தி முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எந்த விதத்திலேயே உடைய வழிகளை விட்டு போகிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிங்க. நான் அந்த போதகரை பார்க்குறேனா, அந்த ஐயரை பார்க்குறேனா, அந்த மூப்பரை பார்க்குறேனா, நான் செக்ரட்டரி பார்க்குறேனா, சண்டே கிளாஸ் ஆண்டியை பார்க்குறேனா, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார், அவர்கள் சொல்வதின்படி செய்யுங்கள், அவர்கள் செய்வதின்படியோ செய்யாதிருங்கள்னார். ஏன்னா அவருடைய வாயிலிருந்து பேசுகிறவர் கர்த்தர். அவருடைய செய்கைகள் அனைத்தும் அவருடைய சொந்த விருப்பமாக கூட இருக்கலாம், வழி விலகி கூட போயிருக்கலாம். அந்த நேரத்தில் ஆமாம் அவங்க சொல்கிறது பார்த்தீங்களா, கதையெல்லாம் சொல்கிறாங்க, கடைசியில் எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அப்படி செய்யவே கூடாது. அவள் சொல்வதின்படி மாத்திரம் கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு. அவரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய வழிகளை விட்டு வழி போக மாட்டோம். ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக பிடித்துக்கொள்வோம். சரியா? இதுதான் இன்றைய தியானம்.